வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு படித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது. நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. ஏற்கனவே நிறைய டைம் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. புக் எடுத்து படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கேட்டவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. ஃபஸ்ட் டேர்மை ரிவைஸ் பண்ண போகிறோம் ஒரு 10 நிமிஷத்தில். பாடல் எல்லாத்தையுமே நான் படிக்கிறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாட்டு. தமிழின் இனிமை. கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கலையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர்னு சொல்கிறாரு புரட்சி கவிஞர் பாரதிதாசனோட வரிகள் இவை. கனி அப்படின்னா பழம், நனின மிகுதி, கலைன கரும்பு, நல்கியன வழங்கிய அப்படின்னு வரும். நூட்குறிப்பு பாருங்கள். பாரதிதாசன் அப்படிங்கிறது பாரதியார் மீது கொண்ட பற்றுனால தான் பாரதிதாசன் வச்சுக்கிட்டாரு. இவரோட இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். இந்த பாடல் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. பாரதிதாசன் கவிதைகள்ங்கிற நூல் தொகுப்புலேருந்து தமிழின் இனிமை அப்படிங்கிற தலைப்புலேருந்து தான் எடுத்தாங்க. தமிழின் இனிமைங்கிறது தான் பாடலோட பெயரே. அதை கொடுத்து கூட தமிழின் இனிமை யார் எழுதுனதுன்னு கேட்கலாம். பாரதிதாசன். அடுத்து சரியான விடை. கழை அப்படின்னா கரும்பு, கழைனா கரும்பு. கனி இடை அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலான்னு கேட்குறாங்க. கனி இடை அதே 2 சொல்லி நீ தான். கனி கூட்டல் இடை, ஈடைன்னு வரும். கனி இடை. அடுத்து பனி மலர் அப்படிங்கிறது பனி மலர் அப்படின்னு சேர்த்து எழுதுக. பனி மலர். அடுத்து பாருங்கள். கழை இடை அப்படிங்கிறது கழை கூட்டல் இடைன்னு வரும். கழை கூட்டல் இடை. எண்ணுயிர் அப்படிங்கிறது எண் கூட்டல் உயிர் அப்படின்னு வரும். எண்ணுயிர். அடுத்து அறிவு நிலா அப்படிங்கிற பாடத்தோட புக் பேக் பாருங்கள். அறிவு நிலா அப்படிங்கிறது புக் பேக் பாருங்கள். தற்போது அப்படிங்கிறதுனா என்ன மீனிங்? தற்போதுனா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். குறிப்பேடுங்கிறத எப்படி பிரிப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. குறிப்பு கூட்டல் ஏடு. எதை எதையோ அப்படிங்கிறத பிரித்து எழுதணும் அப்படின்னா எதை கூட்டல் எதையோ. அமைதி ஆகி அப்படிங்கிறது அமைதி யாகி, அமைதி யாகின்னு வரும். திரும்ப இத்து வரும் நடுவில். திரும்ப படித்து பார்த்து எழுதுங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு ஆன்சர் போட்டுறாதீங்க. ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சால் கூட ஒரு தடவை படிச்சுட்டு அப்புறம் பாருங்கள். இந்த எண்ணெய் சத்தம் அப்படிங்கிறதுல வந்து செழியன்கிறவ தான் வந்து ஹீரோவாக இருப்பான். அவன் தான் எல்லா சத்தத்தையும் கேட்பான். கற்கண்டு. இலக்கணம் பார்த்திங்கன்னா மரபு சொல். ஒளி மரபு, இணை இளமை பெயர் மரபு, வினை மரபு. நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அதான் வந்து மரபு. ஃபஸ்ட்டு பாருங்கள். சவுண்டை பற்றி சொன்னிச்சுன்னா அது ஒளி மரபு. குரங்கு அழப்பும், யானை பிளிரும், மயில் அகவும், புலி உருமும், ஆடு கத்தும், நாய் குரைக்கும், குயில் கூவும், ஆந்தை அலரும், பாம்பு சீரும், சிங்கம் முழங்கும். இளமை பெயர் பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி, கோழி குஞ்சு, குதிரை குட்டி, குரங்கு குட்டி, மான் கன்று, யானை கன்று, சிங்க குருளை. புலினா பரல், கீரி வந்து பிள்ளை, அணிற்பிள்ளை. அதே மாதிரி வினை மரபு. அம்பு எய்தார், ஆடை நெய்தார், பூ பறித்தால், மாத்திரை விழுங்கினான், நீர் குடித்தான், சோறு உண்டான், கூடை முடைந்தார், சுவர் எழுப்பினார், முறுக்கு தின்றான், பால்னு வந்தால் பருகினான். நீர்னா குடித்தான், பால்னா பருகினான். பூச்சி பறவை விலங்குகள். இதோட இருப்பிடம் பாருங்கள். கரையான் புற்று, மாட்டு தொழுவம், கோழி பண்ணை, சிழந்தி வலை, நண்டு வலை. 2 வலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. ஆட்டுப்பட்டி, குதிரை கொட்டில், குருவிக்கூடு, எலி வலை, யானை கூடம். பாருங்கள். நம் முன்னோர் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாம் சொல்கிறது தான் மரபு. யானை பிளிரும், ஆந்தை அலரும் என்பது என்ன மரபுன்னு கேட்குறாங்க. ஒளி மரபு. புலியின் இளமை பெயர் புலி பரல். பூ பறித்தால் அப்படிங்கிறது வினை மரபு. நெசவாளர் ஆடை நெய்தார்னு வரணும். நாய் குறைக்கும்னு வரணும். ஆடு அப்படின்னு வரும்போது ஆடு குட்டி, மாடுன்னு வந்தால் தான் கன்று, ஆடுன்னு வந்தால் குட்டி. அதே மாதிரி தண்ணீர் அப்படின்னு வரும்போது குடித்தான்னு வரணும். பால்னு வந்தால் பருகினான்னு சொல்லணும். புலி குரங்கை பார்த்து புலி என்ன செய்யும்? உருமும். அதே குரங்குன்னு வரும்போது குரங்கு என்ன செய்யும்? அளப்பும் அப்படின்னு வரும். தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நகரம் பாருங்கள். இதை என்னன்னு சொல்லுவோம்? தன்னகரம். வண்டு, மண்டபம் இதெல்லாம் தன்னகரம். தந்தம்னு வரும்போது தன்னகரம். ராக்கு அடுத்து வர நகரம் வந்து ரன்னகரம்னு வரும். ராவை அடுத்து வர்றது. விடுப்பு விண்ணப்பம் வந்து 5th ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. விடுப்பு விண்ணப்பம். மூதுரை பார்க்கலாமா? அடக்கமுடையார் அறிவிலார் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. சொன்னது ஔவையார். அடக்கம் அப்படின்னா பணிவு, கடக்கன்னா வெள்ளை, மடைத்தலைனா நீர் பாயும் வழி, அறிவிலார்னா அறிவு இல்லாதவர், கருதவும்னா நினைக்கவும், உருமீன் அப்படின்னா பெரிய மீன். இதே கேள்வியை கேட்டிருந்தாங்க. திரும்பவும் வரும், பார்க்கலாம். பாருங்கள். இப்பாடலை இயற்றினது ஔவையார்.
இந்த பாடலை இயற்றுனது ஔவையார். இவர் மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இந்த 4ல் எதை வேணால் கொடுத்து கேட்கலாம். ஏற்கனவே இந்த வரி கேட்டாங்க. இந்த நூலுக்கு வாக்குண்டாம் என்ற மற்றொரு பெயர் உண்டு. எந்த நூலுக்குன்னு கேட்டிருந்தாங்க போன எக்ஸாமில். மூதுரைக்கு தான் வாக்குண்டாம் என்னும் பெயரும் உண்டு. இது நீதி கருத்துக்களை எளிமையாக சொல்லுது. இதோட சேர்ந்த கருத்து உடைய திருக்குறள் எதுன்னு கேட்பாங்க. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. ரெண்டுமே சேம் மீனிங் தான். என்றெண்ணி அப்படின்னா என்று கூட்டல் எண்ணி. மடைத்தலை அப்படிங்கிறதுல இத்து வரும், மடைத்தழை. வரும் அளவும் அப்படிங்கிறது இம்மு ஆவும் சேர்ந்து மாவா மாறும், வருமளவு. அறிவிலார் அப்படிங்கிறது அறிவு இல்லாதவர். அறிவு இல்லார் என்பதன் எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. அப்போது அறிவுடையவர். எண்ணுதல், இச்சொல்லுக்குரிய பொருள் என்ன? நினைத்தல். எண்ணுதல் அப்படின்னா நினைத்தல். அடுத்து பாருங்கள் பொறுத்துக. இந்த பொறுத்துக தான் போன எக்ஸாமில் கொடுத்துருந்தாங்க. உருமீன் அப்படின்னா என்னது? பெரிய மீன். கருதவும் அப்படின்னா நினைக்கவும். அறிவிலர் அப்படின்னா அறிவு இல்லாதவர். மடைத்தழை அப்படின்னா நீர் பாயும் வழி. அடக்கம்னா பணிவு. அடுத்து கல்வி செல்வம் பொருட்செல்வம். இதில் 2-3 வரிகள் இருக்குது பாருங்கள். தேரில் விழிச்செல்வம்னு சொன்னது திருவள்ளுவர். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம்னு சொன்னது பாரதிதாசன். அதே மாதிரி பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லைன்னு சொல்கிறது திருக்குறளில் வரும். இதே மாதிரி இது என்ன மொழின்னு கேட்பாங்க. இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து அப்படிங்கிறது முதுமொழி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து காரணம் ஆகின்றது. இந்த சொல்லை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கும்? காரணம் கூட்டல் ஆகின்றது. எள்ளுவர் அப்படின்னா என்ன மீனிங்னா இகழ்வர். பொருள் செல்வம் அப்படிங்கிறது பொருட்செல்வம்னு வரும். பொருள் கூட்டல் செல்வம் பொருட்செல்வம். பகுத்தறிய அப்படிங்கிறது பகுத்து கூட்டல் அறியங்கிறது பகுத்தறிய அப்படின்னு வரும். அடுத்து பழமை கூட்டல் மொழி தான் பழமொழி. பழமொழின்னு கொடுத்துட்டு பிரிக்க கூட சொல்லலாம். பழமைன்னு போடணும், லைவ் வரணும். நன்மை கூட்டல் வழி நல்வழி. நன்மை கூட்டல் வழி நல்வழி. தொலைக்காட்சிக்கு வரும்போது இக்கை எடுத்துகிட்டு தொலை கூட்டல் காட்சின்னு போட்டுருங்க. அடுத்து பாருங்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல். ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். வினை நடக்குது அப்படின்னா ஒரு செயலை குறிக்கிறது வினைச்சொல். ராமன் பாடம் அப்படிங்கிறது பெயர்ச்சொல், படித்தான்ங்கிறது வினைச்சொல். அடுத்து பாருங்கள் மூவிட பெயர்கள் பார்க்க போகிறோம். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்தும் லாஸ்ட் டைம் கேள்வி கேட்டிருந்தாங்க. பேசுபவரை அல்லது தன்னை குறிப்பது தன்மை எனப்படும். நான், நாங்கள், நாம் இதெல்லாம் தன்மை. அதே மாதிரி முன்னால் இருந்து கேட்பவரையோ இல்லை யாரை குறித்து பேசுகிறோமோ அவரை குறிப்பது முன்னிலை. நீ, 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 நீங்கள் இது எல்லாமே முன்னிலை. அடுத்து பாருங்கள் இவன், இது, இவர்கள், அவர்கள், இவன், அவர் இது எல்லாமே படற்கையை குறிக்கும். கேட்பவர் பேசுபவர் அன்றி மற்றவரை குறித்து பேசுவது தான் படற்கைன்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் தான் முக்கியம். நான், நாம், நாங்கள் இதெல்லாம் தன்மை. நீ, நீங்கள், நீவிர் முன்னிலை. அவன், அவள், அவர், இவன், இவள் ஏதாவது பேர் வருது அப்படின்னா அது எல்லாமே படற்கையில் வரும். அடுத்து பாருங்கள் சொல் ஆர்டர் பண்ணுறது. கேடில் விழிச்செல்லும் கல்வி, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து, இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், பசி வந்திட பத்தும் பறந்து போகும். இதெல்லாம் படிச்சுக்கோங்க. தேநீர் அப்படின்னா தேயிலையில் வைக்கிற நீர். இந்த நீ வந்ததுன்னா தேனும் நீரும் கலந்தது. பறவைனா கடல், பறவைனா பறக்கும் பறவை. அன்னம்னா சாப்பாடு, அன்னம் அப்படின்னா வாய்க்குள்ள இருக்குள்ள மேல் அன்னம். எதிரொலினா சவுண்டு. இந்த லீ வரும்போது லைட்டை குறிக்கும். அடுத்து உலக சதுரங்க சாம்பியன்ஷிப் படுத்தி கொடுத்துருக்காங்க. 2024 எங்கே நடந்துச்சு? சிங்கப்பூரில் நடந்துச்சு உலக சதுரங்க போட்டி. அதில் இந்தியாவை சேர்ந்த இந்தியாவோட தமிழ்நாட்டில் சேர்ந்த குகேஷ் அப்படிங்கிறவர் தான் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி யார் ஜெயிச்சது அப்படின்னா விஸ்வநாத ஆனந்துங்கிறவர் தான் ஜெயிச்சிருக்காரு. குகேஷ் தன்னோட 18வது வயசுலேயே ஜெயிச்சிருக்காரு. எங்கே நடந்துச்சு, எந்த வருஷம், யார் ஜெயிச்சா, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இதெல்லாம் முக்கியம். இதுக்கு முன்னாடி விஸ்வநாத ஆனந்த் தான் இந்த பட்டத்தை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து கடல் பாடல். வரி விடாமல் படிங்க. எல்லை அறியா பெருங்கடலை நீதான் இரவு உறங்காயோ கடலே, அள்ளும் பகலும் அலைகடலே உனக்கு அலுப்பும் இல்லையோ கருங்கடலை, பொங்கும் திரைகளோ கடலே அவை புறவி நிறைதாமோ கடலை, எங்கும் உணதொழியோ கடலே அன்று இடியின் முழக்கமோ கடலை, மலையை வயிற்றடக்கம் கடலே எண்ணில் மகர மீனுளவும் கடலை, விலைகொள் முத்தளிக்கும் கடலே சிப்பி விளையாட உதவும் கடலை, மலைக்கு மூலமும் நீ கடலே அதை வாங்கி வைப்பதும் நீ கடலை, வழுத்த மகிமையெல்லாம் கடலே உன்போல் யார் மதித்து முடிக்க வல்லார் கடலின்னு பாடியிருப்பாரு கவிமணி தேசிக விநாயகம். கடலை குறிக்கும் வேறு பெயர் ஆழி, புணரி, முன்னீர், விரிநீர், சாகரம், பெருநீர், பவ்வம், சமுத்திரம்.
அலுப்பு அப்படிங்கிறது களைப்பு, மகரம்னா மீன், மகிமை அப்படின்னா பெருமை, புரவி அப்படின்னா குதிரை, திரைகள் அப்படின்னா அலைகள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், கவிமணி தேசிய விநாயகம் பற்றி கொடுத்துருக்காங்க. கவிமணி ஆசிரியர் குறிப்பு. இவர் வந்து கன்னியாகுமரியில் தேரூரில் பிறந்தார். இவர் வந்து இனிமையும் எளிமையும் மிக்க பாடலை பாடுவார். கவிமணி அப்படின்னு அழைக்கப்படுறது யார் அப்படின்னா தேசிக விநாயகம் பிள்ளை தான். குழந்தை பாடல்கள்ங்கிற தலைப்பில் முதல் பாடல் தான் இந்த கடல் பாடல். குழந்தை பாடல்கள்னு தான் எடுத்திருக்காங்க இந்த கடல் பாடலை. பெருமை ப்ளஸ் கடல் தான் வந்து பெருங்கடல். கருமை கூட்டல் கடல் தான் வந்து கருங்கடல். பெருமை கூட்டல் கடல், கருமை கூட்டல் கடல் ரெண்டுமே வந்து பண்புத்தொகை. திரை என்ற சொல்லின் பொருள் என்ன? அலை. திரைனா அலை. மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாக எது இருக்குது? வானமா கடலா? கடல் தான் இருக்குது. இதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்து பழமொழி பற்றி கொடுத்துருப்பாங்க. பழமொழினா என்ன, அதை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்பாங்க. பாருங்கள், பழமொழிகள் என்பவை நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறியது தான் பழமொழி. பழங்காலம் முதற்கொண்டே பழமொழி வழக்கத்தில் இருக்குது. பழமொழி 400 என்னும் பெயரில் ஒரு நீதி நூலும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பழமொழியை கொடுத்துட்டு அதில் பாதியை கொடுத்துட்டு பாதியை நீ சொல்லும்பாங்க. இப்படி கூட கேட்கலாம். யானைக்கும் அடிசருக்கும் விளையும் பயிர் முளையிலே தெரியும், 5 விளையாது 50 வரையாது. இது எல்லாமே நீங்கள் படித்தது தான், படிச்சுக்கோங்க. சிறு துளி பெருவெள்ளம், பதறாத காரியம் சிதறாது, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது எல்லாமே பழமொழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து மரப்பொந்து பிரித்து எழுதுக. மரம் கூட்டல் பொந்து தான் வந்து மரப்பொந்து. அக்கரைங்கிறது எப்படி பிரியும் அப்படின்னா ஆ கூட்டல் கரைன்னு பிரியும். 400 அப்படிங்கிறது 4 கூட்டல் 100. கண் நிமைக்கும் இன்னு ப்ளஸ் இ நீன்னு மாறிடும். சூறைக்காற்று அப்படிங்கிறது சூறை காற்றுன்னு மாறும். மணி ஓசை மணி கூட்டல் ஓசை. தேனிசை அப்படிங்கிறது தேன் கூட்டல் இசை அப்படின்னு பிரியும். அடுத்து இலக்கணம் பார்க்கலாம். சொற்றொடர் அமைப்பு முறை கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தும் கேள்வி இடம்பெற்றது. தென்றல் நடனமாடினால். இத்தொடரில் தென்றலுங்கிறது என்ன? யார், எது, எவை, யாவர் அப்படிங்கிறது. யார், எது, எவை, யாவர் என்னும் வினாக்களுக்கு விடையாக வந்துச்சு அப்படின்னா அது என்னது? எழுவாய். இது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. செயல்படு பொருள் என்ன அப்படின்னா யாரை, எதனை, எவற்றை. இதற்கு இந்த வினாக்களுக்கு விடையாக வந்ததுன்னா அது செயல்படு பொருள். எதை ஆடினால்? நடனம் ஆடினால். அப்போ நடனம் தான் செயல்படு பொருள். ஆடினால்ங்கிறது பயனிலை. ஒரு தொடரை முழுமை பெற செய்வது பயனிலை. எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள். அந்த 3 வரிசையில் தான் வரும். இந்த வரிசையை கூட கேட்கலாம். எழுவாயோ செயல்படு பொருளையோ வெளிப்படையாக இல்லாமலும் தொடர் அமையும். நடனம் ஆடினாலுங்கிறதுல எழுவாய் இல்லை, தென்றல் ஆடினாலுங்கிறதுல செயல்படு பொருள் இல்லை. பாருங்கள், தொடர் வந்து எழுவாய் அல்லது செயல்படு பொருள் இல்லாமல் அமையும், ஆனால் பயனிலை இல்லாமல் அமையாது. அடுத்து சரியான விடை பாருங்கள். எழுவாய் என்பது பெயர் சொல்லாக இருக்கும். பாடல் பாடினால். இத்தொடரில் என்ன இல்லை? யார் பாடினாங்கிறது இல்லை, அப்போ எழுவாய் இல்லை. பாடல் பாடினால எழுவாய் இல்லை. அமுதன் ஓடினான் இருக்கு. இதில் ஓடினான்ங்கிறது என்ன? வினைதான், ஆனால் என்ன இது? பயனிலை. அவ்வளோதான், இதோட முடியுது. இந்த லெட்டருக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியல அப்படின்னா படிச்சுக்கோங்க. இந்த லெட்டருக்கெலாம் கண்டிப்பாக மீனிங் தெரியணும். மீனிங் தெரியல அப்படின்னா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரீக்கு என்ன வரும், ரீக்கு என்ன வரும் அப்படிங்கிறது தெரியலனாலும் படிச்சுக்கோங்க. புக்கு இல்லாதவங்க கேட்டிருந்தீங்க, அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு புக்கை படிக்கிற மாதிரியே நீங்கள் படிச்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன், படிச்சுக்கோங்க. தொடர்ந்து படிங்க, கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். நன்றி, வணக்கம்.